இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு தண்ணியில மயக்க மருந்த கலந்து எடுத்துட்டு போய் தன்னுடைய மாமனார் கிட்ட குடுக்கறாங்க. அவரும் அதை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. உடனே அந்த பொண்ணு மாமனாரை புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் அந்த பொண்ணோட பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு கதவையும் தாப்பால் போடாம திறந்து விட்டுட்டு வந்து படுத்துக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணுடைய புருஷன் வந்ததும் தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல இவரு மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறாரு. உடனே இவருடைய பையன் வந்து, உனக்கு என்னுடைய ரூம்ல என்ன வேலை, இங்க வந்து எதுக்கு தூங்குனன்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு, நான் எப்படி இங்க வந்து படுத்தேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. உடனே இவரு, என்கிட்டயே கதை விடுறியா, என்னுடைய பொண்டாட்டிய என்னடா பண்ணன்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை பயங்கரமா திட்டிட்டு போய் தன்னுடைய பொண்டாட்டிய எழுப்பி விடுறாரு. உடனே அந்த பொண்ணு, உங்க அப்பா என்னுடைய மூஞ்சில மயக்க மருந்த வச்சு அமுக்கி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாரு, என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. அப்போ இந்த பொண்ணுடைய மாமனார், நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி கெஞ்சுறாரு. அந்த நேத்துல அந்த வீட்டோட வேலைக்காரி வந்து, உங்க மனைவி பொய் சொல்றாங்க, உங்க அப்பா எந்த தப்பும் பண்ணல, உங்க மனைவி தான் தண்ணில மயக்க மருந்த கலந்து உங்க அப்பாவை மயக்கம் போட வச்சு ரூம்ல இழுத்துட்டு போய் போட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு தன்னுடைய புருஷன் கிட்ட, இந்த வேலைக்காரி பொய் சொல்றா, இவ சொல்றத நம்பாதீங்க, நான் அப்படி பண்ணலன்னு சொல்லி சமாளிக்கிறா. உடனே அவரு பலார்னு ஒரு அறை விட்டு, நீ இவ்வளவு பெரிய கொடுமைக்காரியா, எங்க அப்பாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் இந்த மாதிரி நீ பண்ணியான்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாரு. உடனே அந்த பொண்ணு, நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சிரா. ஆனா அவரு, நீ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய மனைவிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுறாரு. இவரு செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.